ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் 100 வொக்காபுலரி சென்டென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், குளி. இப்போது நம்ம தினமும் குளிக்கிறோம். இந்த குளிக்கிறோம், குளித்தல், இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? பாத். குளி அப்படின்னா பாத். அடுத்தது கொடு. இந்த பேனாவை அவங்கிட்ட கொடு. கொடு, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிவ். கொடு, கிவ். அடுத்தது எடு. அந்த புக்கை எடு. எடு அப்படின்னா டேக். எடு அப்படின்னா டேக். டேக் திஸ் புக். அந்த புக்கை எடு. அடுத்தது உதை. ஒருத்தன் இன்னொருத்தரை உதைக்கிறான்னு வச்சுக்கோங்க. உதைக்கிறான், அவன் உதைச்சிட்டான், உதைக்கிறான். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கிக். கிக், உதை, கிக். அடுத்தது கவனி. சார் என்ன சொல்கிறாங்கன்னு அதை கவனி. காது கொடுத்து கவனி, காது கொடுத்து கேளு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, கவனி. அதை நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை தான் கவனின்னு சொல்லுவாங்க. கவனி அப்படின்னா லிசன். கவனி அப்படின்னா லிசன். கேள். அவகிட்ட போய் கேளு. அதை கேள் அப்படின்னா ஆஸ்க். கேள் அப்படின்னா ஆஸ்க். பார். அடுத்தது பாருங்கள், என்னது? பார். பார், அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. பார் அப்படின்னா அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ச். பார் அப்படின்னா வாட்ச். எழுந்து நில்லு. எழுந்து நில்லு நீ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஸ்கூலில் சார் என்ன சொல்லுவாங்க? எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எழுந்து நில் அப்படின்னா ஸ்டாண்ட் அப். எழுந்து நில், ஸ்டாண்ட் அப். உட்காரு. உட்கார், நீ உட்காரு. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சிட் டவுன். உட்காரு அப்படின்னா சிட் டவுன். கழுவு. காரை கழுவு, இல்லை முகத்தை கழுவு, கை கழுவு, கால் கழுவு. இந்த கழுவுன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? வாஷ். கழுவு, வாஷ். ஊது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் கேண்டில் ஏற்றிருக்காங்க. அந்த கேண்டலை ஊது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஊது அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்? ப்ளோ. ப்ளோ. ஊது அப்படின்னா ப்ளோ. அந்த கேண்டலை ஊதுன்னு சொல்லுவோம்ல, ப்ளோ த கேண்டில். கேண்டலை ஊது அப்படின்றது. சிரி. சிரிக்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? லாஃப். சிரி அப்படின்னா லாஃப். அழுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? அழுவாங்கல்ல, அழுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? க்ரை. அழுறதுக்கு இங்கிலீஷில் க்ரை. ஊட்டு. இப்போ அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த ஊட்டு அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஃபீட். ஃபீட், ஊட்டு. பாடு. பாட்டு பாடுறாங்கள, பாட்டு பாடுறது. பாடு அப்படின்னா சிங். பாடு அப்படின்னா சிங். நடனம். நடனம், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டான்ஸ். நடனம், டான்ஸ். கூப்பிடு. அவனை கூப்பிடு. கூப்பிடு அப்படின்னா கால். கூப்பிடு அப்படின்னா கால். அவன் குரட்டை சத்தம் தாங்கலை. குரட்டை, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஸ்னோர். குரட்டை, அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஸ்னோர். அடுத்தது வாசி. அவன் புக்கில் இருக்கின்ற
ஒரு பேராகிராஃபை வாசிச்சுட்டு இருக்கான். வாசி அப்படின்னா ரீட். வாசி அப்படின்னா ரீட். படி. படி அப்படின்னா ஸ்டடி. அவன் புக்கு படிச்சிட்ருக்கான். படி அப்படின்னா ஸ்டடி. எழுது. அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான். அவன் லெட்டர் எழுதிட்டுருக்கான், ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான். அந்த மாதிரி எழுது அப்படின்ற ரிலேட்டடாக வர்றது இடத்துலலாம் நம்ம ரைட் அப்படின்னு சொல்லணும். எழுது, ரைட். பேசு. ஸ்கூலில் அந்த 2 பசங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. பேசு அப்படின்னா டாக். பேசு அப்படின்னா டாக். எண்ணு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? எண்ணு அப்படின்னா ஒரு லைனில் வந்து ஒரு 10 பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா இல்லை சார் யாரோ ஒருத்தர் இது எத்தனை இருக்குதுன்னு எண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ எண்ணு அப்படின்னா கவுண்ட். எண்ணு அப்படின்னா கவுண்ட். அடுத்தது திரை. இப்போ டோரை வந்து நம்ம கெஸ்ட் யாரோ வராங்க, டோரை வந்து தட்டுறாங்க, கதவை தர அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. ஸோ அது வந்து ஓப்பன். திறக்கிறது வந்து ஓப்பன். இப்போது கதவை வந்து நம்ம மூடுறதுக்கு என்னது? க்ளோஸ். மூடு அப்படின்னா க்ளோஸ். அடுத்தது பாருங்கள், பறை. இப்போது பறவைகள்லாம் பறக்குது. இந்த பறக்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஃப்ளை. பேர்ட்ஸ்னா ஃப்ளை. பேர்ட்ஸ் வந்து பறக்குது. பேர்ட்ஸ்னால் பறவைகள், ஃப்ளைனா பறக்கிறது. பறை அப்படின்னா ஃப்ளை. அடி. தன்னோட குழந்தை தப்பு பண்ணதுக்கு வந்து அவங்களோட அப்பா வந்து அடிச்சிட்டாங்க. அடி அப்படின்னா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பீட். அடிக்கிறதுக்கு பேர் பீட். இழு அப்படின்னா ஒரு பொருளை வந்து வெயிட்டாக இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரோம். இழு அப்படின்னா புல். இழு அப்படின்னா புல். அடுத்தது பாருங்கள், தள்ளு. ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை தள்ளி விட்டுட்டான். அது தள்ளு அப்படின்னா புஷ். தள்ளு அப்படின்னா புஷ். குத்து அப்படின்னா பஞ்ச். இப்போ பாக்ஸர்லாம் வந்து பாரு குத்துவாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? பஞ்ச். அடுத்தது சண்டை. சண்டைனா என்ன? ஃபைட். சண்டைனா ஃபைட். அடுத்தது உடைத்தல். இப்போ வந்து நம்ம குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அது நழுவி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. இதில் வேறு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், அது கை தவறி விழுந்து உடஞ்சிடுச்சு. இந்த உடையிறதுக்கு பேர் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? பிரேக். அது பிரேக் ஆகிடுச்சு. கண்ணாடி வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, அது வந்து பிரேக். கண்ணாடி வந்து பிரேக் ஆகிடுச்சு. நீக்கு. அடுத்தது பாருங்கள், நீக்கு. நீக்குன்னா அதை வந்து ஒரு இடத்துலேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறது. நீக்கு அப்படின்னா ரிமூவ். நீக்குதல் அப்படின்னா ரிமூவ். கடி அப்படின்னா இப்போ நம்ம தூங்கிட்டுருக்கோம் இல்லை நம்மளை வந்து ஒரு கொசு வந்து கடிச்சிருச்சு, அது கொசு கடி அப்படின்னா, கொசுன்னா உங்களுக்கு தெரியும் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். கடி அப்படின்னா பைட். மஸ்கிட்டோ வந்து கடிச்சிருச்சு, கொசு கடிச்சிருச்சுன்னா மஸ்கிட்டோ பைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தேடு. நம்ம கிச்சனில் ஒரு பொருள் வச்சுருப்போம், அதை எங்கே வச்சோன்னா மறந்துட்டோம், அதை நம்ம தேடுவோம்ல. தேடு அப்படின்னா சர்ச். தேடு அப்படின்னா சர்ச். அடுத்தது பிடி. இப்போது கிரிக்கெட் மேட்ச்சில் பாலை வந்து பிடின்னு சொல்லுவாங்கள்ல. பிடி அப்படின்னா கேட்ச். பிடி அப்படின்னா கேட்ச். இல்லை ஒரு பொருளை வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட தூக்கி போடுறாங்கன்னா அது கேட்ச் பிடி, அது புடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து கேட்ச். வீசு அப்படின்னா அதே கிரிக்கெட் மேட்ச்லேயே பாருங்கள், பந்தை எடுத்து போடுவாங்கள்ல, வீசுவாங்கள்ல, அது வீசு. அந்த வீசு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? த்ரோ. வீசு அப்படின்னா த்ரோ. அடுத்தது வெட்டு.
அடுத்தது பாருங்கள், வெட்டு. வெட்டு அப்படின்னா இப்போது காய்கறிகளை வெட்டு, எனக்கு காய்கறிகளை கொஞ்சம் வெட்டி கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. வெட்டு அப்படின்னா கட். வெட்டு அப்படின்னா கட். அடுத்தது வந்து அரை. அரைன்னா ஒருத்தரை வந்து நம்ம அடிச்சிட்டோம், அதை தான் வந்து அரைன்னு சொல்லுவாங்க. அரை அப்படின்னா ஸ்லாப். நான் வந்து அவனை அடிச்சிட்டேன். ஈ ஸ்லாப்டியோ, ஷீ ஸ்லாப்டர், அந்த மாதிரி சொல்லுவாங்களா. அவள் வந்து அவளை அடிச்சிட்டா. ஸ்லாப் அப்படின்றத வந்து அடிக்கிறது. அரை தமிழில் நம்ம தூய தமிழில் சொல்லணும்னா அரை. கில். கில்லு. ஸ்கூலில் நம்ம ஏதாவது, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எப்படின்னா, ஸ்கூலில் வந்து நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணல, இல்லை கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம ஸ்கூலில் நம்ம சொல்லணும்னா சார் இல்லை மிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கில்லுவாங்க. கில்லு அப்படின்னா பிஞ்ச். கில்லு அப்படின்னா பிஞ்ச். அடுத்தது தட்டு. இருக்குது, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், டோரு க்ளோஸாக இருக்குது, சரி யாராவது இருக்காங்களான்னு டோரை தட்டி பார்ப்போம்ல, அந்த தட்டுவோம்ல, அதுதான் இங்கிலீஷில் நாக். இங்கிலீஷில் வந்து நாக். வேலை. வேலை அப்படின்னா ஒர்க். வேலை அப்படின்னா ஒர்க். அடுத்தது சிந்து. இப்போது நம்ம சாப்பிடும்போது இல்லை சாதம் வந்து சிந்திடுச்சு, இல்லை தண்ணி கொடுக்கும்போது தண்ணி வந்து 1-2 துளி வந்து கீழே விழுந்துடுச்சு, சிந்திடுச்சின்னு சொல்லுவோம்ல. அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஸ்பில். ஸ்பில். சிந்திடுச்சு, அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஸ்பில். அடுத்தது நிறுத்து. ஒருத்தர் வந்து கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள நிறுத்து, போதும் பேசாத, கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. நிறுத்து அப்படின்னா ஸ்டாப். நிறுத்து அப்படின்னா ஸ்டாப். சாப்பிடு. யாராவது ஒருத்தரை நம்ம சாப்பிட சொல்லுவோம்ல, சாப்பிடு அப்படின்னா ஈட். சாப்பிடு அப்படின்னா ஈட். குடி. குடினா தண்ணி குடி, ஜூஸ் குடி, இந்த மாதிரி நமக்கு சொல்லுவோம்ல. குடி அப்படின்னா ட்ரிங்க். குடி அப்படின்னா ட்ரிங்க். அடுத்தது பாருங்கள், தேய். தேய் அப்படின்னா கை கால்லாம் அழுக்காக இருக்குது, நல்லா தேய்ச்சி கழுவு. தேய்ச்சி வெசல்ஸ், அதாவது பாத்திரங்களெல்லாம் சாமான்களெல்லாம் தேய்ச்சி கழுவு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. தேய் அப்படின்னா ரப். தேய் அப்படின்னா ரப். நம்ம நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லணும் வாக். நட அப்படின்னா வாக். அடுத்தது பாருங்கள், திட்டம். திட்டம்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டம் போட்டு செய்யணும். இப்போது நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸாமோ இல்லை 2 டேஸில் எக்ஸாம் இருக்குன்னா, இன்றைக்குன்னு திட்டம் போடணும். இன்றைக்கி இந்த லெசனை நம்ம படித்து முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த டைமில் வந்து ரிவிஷன் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம திட்டம் போடுறோம்ல, இந்த திட்டம் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும், பிளான். திட்டம் அப்படின்னா பிளான். அடுத்தது போ. ஒருத்தரை வந்து போ சொல்கிறதுக்கு, நம்ம போக சொல்கிறதுக்கு வந்து கோ அப்படின்னு சொல்லுவோம். போ அப்படின்னா கோ. ஒருத்தரை நம்ம வா, வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, வாங்க அப்படின்ற போது கம். வா அப்படின்னா கம். அடுத்தது பாருங்கள், சறுக்கு. சறுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு இந்த சறுக்கு சறுக்கிட்டு போகிற மாதிரி வச்சுட்ருப்பாங்க பாருங்கள். மேலேருந்து கீழே வந்தால் அப்படியே சறுக்கிட்டே வருவாங்க. டைல்ஸில் சறுக்கி நான் விழுந்துட்டேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஸ்லைட். அதாவது மேடு பள்ளமாக இல்லை நம்ம கால் வலிக்கி விழுவோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்லைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுமக்கிறது. இப்போது நான் வந்து என்னோடய லக்கேஜஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நான் லக்கேஜஸ் வந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன், சுமந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சுமந்துட்டு வர்றதை வந்து கேரி. சுமக்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கலக்கு. இப்போது ஒரு டம்ளரில் என்கிட்ட பால் இருக்குது, அதில் நான் வந்து சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நம்ம கலக்குவோம்ல, அந்த கலக்கிறதுக்கு பேர் என்ன, மிக்ஸ். கலக்கு அப்படின்னா மிக்ஸ்.
பிளி அப்படின்னா இப்போது எலுமிச்சைப்பழம் வந்து நம்ம ஜூஸ் போடணும்னா எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணி புளியுவோம்ல, பிழிஞ்சி அதோட சாறு எடுக்கணும். அதுக்கு தான் குவீஸ். பிளி அப்படின்னா குவீஸ். அடுத்தது கைத்தட்டு. கைத்தட்டுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிளாப். கைத்தட்டு அப்படின்னா கிளாப். குதி அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே குதிக்கிறது. நம்ம குழந்தைங்களாம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குதி அப்படின்னா ஜம்ப். ஜம்ப். சரி செய் அப்படின்னா ஃபிக்ஸ். சரி செய் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது, ஓடலை, அதை வந்து சரி செய் அப்படின்னுவாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணு, அது ரெடி பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணு, அதை சரி பாரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, சரி செய் அப்படின்னா ஃபிக்ஸ். விளையாடு. விளையாடுறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ப்ளே. விளையாடுன்னா ப்ளே. தூங்கு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் தூங்க போகிறோமா? தூங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஸ்லீப். தூங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப். கட்டு. அடுத்தது வந்து கட்டு. என் வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. என் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பில்டு. கட்டு அப்படின்னா பில்டு. சேமி. சேமிக்கிறது. சேமிக்கிறதுனா எங்கள் அப்பா எனக்கு டெய்லியும் 10 rupees கொடுக்குறாங்க, அதை வந்து நான் செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறேன், சேமிக்கிறேன் அப்படின்வாங்கள்ல. சேமிக்கிறது அப்படின்னா சேவ். சேமிக்கிறது அப்படின்னா சேவ். விட்டு விடு. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான், அவனை விட்டுடு. லீவ் இட். விட்டுடு அப்படின்னா லீவ் இட். ஒருத்தரை வந்து நம்ம சொல்கிறத கேட்கலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நம்ம சொல்கிற மாதிரி நடக்கலை, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம சிலரில் வந்து லீவ் இட் அப்படின்னு சொல்லுவோம்ல, விட்டுடு. பகிர் அப்படின்னா ஷேர். பகிர் அப்படின்னா ஷேர். எல்லார்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிடு. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட வந்து நம்ம சாக்லேட் கொடுனா நீ மட்டும் சாப்பிடாத, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு, பகிர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பகிர் அப்படின்னா ஷேர். உடைத்தல் அப்படின்னா பிரேக். ஒரு பொருளை வந்து நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகிடுச்சு, கீறல் விழுந்துடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது வந்து பிரேக். கனவு. நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு தெரியாமல் கனவுகள் நிறைய வரும்ல, கனவுன்னா ட்ரீம். கனவு அப்படின்னா ட்ரீம். அடுத்தது காத்திரு. எனக்காக கொஞ்ச நேரம் காத்திரு. காத்திரு அப்படின்னா வெயிட். காத்திரு அப்படின்னா வெயிட். கைத்தட்டு அப்படின்னா கிளாப். கைத்தட்டு அப்படின்னா கிளாப். நீந்து. நீந்து இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போது இந்த தண்ணியெலாம் வந்து நீந்துவாங்கள்ல, நீந்துறதுக்கு வந்து இப்போது ஃபிஷ் வந்து தண்ணியில் நீந்திட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸ்விம். நீந்துறதுக்கு இங்கிலீஷில் ஸ்விம். அடுத்தது வரை. இப்போது படம் வரை, அந்த மரத்தை வரை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, வரை அப்படின்னா ட்ரா. வரை அப்படின்னா ட்ரா. அடுத்தது சீவு. உன் தலையை சீவு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சீவு அப்படின்றது வந்து கோம். சீவு அப்படின்னா கோம். தலையை சீவு அப்படின்னா கோம் யுவர் ஏர். உன்னோட தலையை வந்து சீவு. அடுத்தது வந்து நடி. அவன் நல்லா நடிக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் தப்பு, அவன் சொல்கிறத நம்பாதீங்க, அவன் நடிக்கிறான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள. நடி அப்படின்னா ஆக்ட். நடி அப்படின்னா ஆக்ட். நெக்ஸ்ட்டு கூட்டு. இப்போது ஒன்றோட ஒன்று கூட்டினா எத்தனை வரும் அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அது வந்து கூட்டு அப்படின்னா ஆட். ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணு, ஒன்றோட ஒன்று கூட்டினா என்ன வரும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்கள. ஸோ அது வந்து கூட்டு அப்படின்னா ஆட். நெக்ஸ்ட்டு வந்து
வளை. வளை அப்படின்னா இப்போது அந்த செடியை வந்து வளை, வில்லை வந்து வளை அப்படின்னு சொல்லுவாங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த வளை அப்படின்னா பெண்ட், அதை வந்து பெண்ட் பண்ணு, அந்த ஸ்டிக்கை வந்து பெண்ட் பண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ பெண்ட் அப்படின்னா வளை. அடுத்தது உருவாக்கு. உருவாக்குன்னா புதுசாக ஒன்று நம்ம பண்ணுறது. உருவாக்கு அப்படின்னா கிரியேட். உருவாக்கு அப்படின்னா கிரியேட். தவிர். அடுத்தது தவிர். தவிர் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உனக்கு ஒத்துக்காது, இதெல்லாம் நீ சாப்பிடாத, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம்லாம் வந்து உனக்கு ஒத்துக்காது, இதெல்லாம் தவிர்த்துடு. தவிர் அப்படின்னா அவாய்ட். தவிர் அப்படின்னா அவாய்ட். வாங்கு. அடுத்தது வாங்கு. கடைக்கு போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வா. வாங்கு அப்படின்னா பை. வாங்கு அப்படின்னா பை. விற்கிறது. இப்போது நம்ம வீடு வீடாக வந்து புடவை விற்பாங்க, நம்ம தெருவாக வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்டு போவாங்க. ஸோ விற்கிறதெல்லாம் என்ன பேர்? சேல். விற்கிறது வந்து சேல். அடுத்தது ஏற்றுக்கொள். அவன் பண்ணது தப்பு தான், அவனை மன்னித்து ஏற்றுக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஏற்றுக்கொள் அப்படின்னா அக்செப்ட். அதை வந்து ஏற்றுக்கோ. ஏற்றுக்கொள் அப்படின்னா அக்செப்ட். சமை. சமைக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? குக். சமைக்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? குக். முடி. இப்போது எனக்கு வந்து கம்பெனியில் நிறைய ஒர்க் கொடுத்துட்டாங்க, நான் அதை கண்டிப்பாக முடிக்கணும், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். முடி அப்படின்னா கம்ப்ளீட். முடி அப்படின்னா கம்ப்ளீட். தேர்ந்தெடு. இங்கே நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், அவங்க நிறைய துணியை எடுத்து போடுறாங்க, இதில் உனக்கு எது வேணுமோ அதை தேர்ந்தெடு. தேர்ந்தெடு அப்படின்னா சூஸ். தேர்ந்தெடு அப்படின்னா சூஸ். பதில் சொல்லு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு, அதுக்கு வந்து நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லணும்? ஆன்சர். பதில் சொல்லு அப்படின்னா ஆன்சர். கொதிக்கவை. அடுத்தது கொதிக்கவை. கொதிக்கவை. பால் நல்லா கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போது அந்த கொதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? பாயில். கொதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் பாயில். அடுத்தது துள்ளு. இப்போ நம்ம பாலை வந்து நம்ம வீட்டில் வந்து தரையில் பாலை போட்டோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பால் போடுறோம், அது ஒரு 4-5 டைம் வந்து துள்ளி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சைலண்ட்டாக ஆகும்ல, ஸ்டேபிள் ஆகும்ல. ஸோ அந்த துள்ளி குதிச்சுட்டே இருக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? பவுன்ஸ். துள்ளி குதிக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? பவுன்ஸ். சரிபார். சரிபார் அப்படின்னா அதை செக் பண்ணு, அது என்ன தப்பு இருக்குன்னு அதை செக் பண்ணு. சரிபார் அப்படின்னா செக். தோண்டு. நம்ம மரம் நடுறதுக்கு, செடி நடுறதுக்கு இங்கே வந்து குழி தோண்டு, தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? டிக். தோண்டு அப்படின்னா டிக். அடுத்தது செய். இந்த வேலையை செய், இதை செய், அதை செய் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. செய் அப்படின்னா டூ. செய் அப்படின்னா டூ. நீரில் மூழ்கு. டைவ் அப்படின்னா இப்போது நீந்துறவங்கலாம் தண்ணியில் குதித்து நீந்துவாங்கள்ல, அவங்க மேலேருந்து கீழே குதிப்பாங்கள்ல, தலைகீழாக குதிப்பாங்கள்ல, அதை தான் வந்து டைவ்னு சொல்லுவாங்க. நீரில் மூழ்கிறது தான் வந்து டைவ். மேலேருந்து கீழே அப்படியே குதித்து தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி அதுக்கப்புறம் மேலே வருவாங்க, அதை தான் டைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்ப்படி. இப்போது உங்கள் டீச்சர் சொல்கிறத வந்து, அவங்க சொல்கிறத வந்து நீ கீழ்ப்படி. கீழ்ப்படினா அவங்க சொல்கிறத மாதிரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்ப்படி அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒபே. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து நீ பணிஞ்சு நட.
வண்ணம் தீட்டு, பெயிண்ட். வண்ணம் தீட்டுனா பெயிண்ட். ஒரு படம் படம் வந்து வரைஞ்சிருக்கு, அதுக்கு வண்ணம் தீட்டு அப்படின்னா பெயிண்ட் பண்ணு. இல்லை நம்ம பொங்கல் டைமில் அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வாசலில் வந்து கோலம்லாம் போட்டு அதுக்கு வண்ணம் தீட்டு, அதுக்கு வந்து கலர் கலராக வண்ணம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வண்ணம் தீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பூட்டு. நம்ம வீட்டுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவோம்ல, பூட்டு, அதுதான் வந்து லாக். பூட்டு அப்படின்னா லாக். அடுத்தது பாருங்கள், ஓட்டு. காரை ஓட்டிகிட்டு போ, பைக்கை பத்திரமா ஓட்டிகிட்டு போ, ஓட்டிகிட்டு போன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து டிரைவ். கார் டிரைவர், பைக் டிரைவர், பஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பஸ் ஓட்டுறவங்க பஸ் டிரைவர். ஸோ ஓட்டு அப்படின்னா டிரைவ். மித அப்படின்னா ஃப்ளோட். இப்போது நம்ம தண்ணி இருக்குது, ஒரு குளத்துலையோ இல்லை ஒரு ஏரியிலையோ தண்ணி இருக்குது. ஸோ அந்த ஏரியில் வந்து நம்ம பால் போடும்போது பால் வந்து மிதக்கும்ல, ஸோ அதுதான் வந்து ஃப்ளோட். மிதக்கிறது அப்படின்னு தான் ஃப்ளோட். பொறுத்து. பொறுத்து அப்படின்னா ஃபிக்ஸ். பொறுத்துன்னா ஃபிக்ஸ். இதுக்கு ஏற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து வைப்போம்ல. இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆனது இது தான், ஸோ இதை தான் இதோடு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பொறுத்து அப்படின்னா சரி பார்த்து வைக்கிறது, கரெக்டாக வைக்கிறது. அதை நம்ம பொறுத்து அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஃபிக்ஸ். பொறுத்து அப்படின்னா ஃபிக்ஸ். தூக்கு. கீழே பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தூக்குன்றதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? லிஃப்ட். தூக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் லிஃப்ட். வறு அப்படின்னா இப்போது நம்ம எண்ணெயில் சில வறுப்போம்ல, பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோம், இல்லை மீன் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க, சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரை, வறுக்கிறத தான் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. உணர் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபீல். இப்போது ஒரு ரோஸ் நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா அது ஸ்மெல்ஸ் வரும்ல, அதை நம்ம உணர்வோம் இல்லை, ஸோ அதுதான் வந்து ஃபீல். அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்னு காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ கேள் அப்படின்னா இயர். கேள் அப்படின்னா இயர். அடுத்தது பாருங்கள், பல் துலக்கு. நம்ம காலையில் எழுந்த உடனே பல்லை வந்து விளக்கணும், பல்லை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பல் துலக்கு அப்படின்னா ப்ரஷ். ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ்னா துலக்கிறது, பல் அப்படின்னா டீத். ப்ரஷ் யுவர் டீத்னா பல்ல விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.